ஓகே. இப்போ என்ன மாஸ்டர் என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் பார்த்தோம் வந்துட்டு லூப் பார்த்தோம் வந்துட்டு அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரேக்கு கண்டினியூ வந்துட்டு பாஸ் எல்ஸ் பார்த்தோம் சரிங்களா. ம். ஓகே. கண்டிஷன்ஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இஃப் பார்த்தோம் எல்இஃப் பார்த்தோம் மேட்ச் கேஸ் பார்த்தோம் சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப்னு ஒன்று பார்த்தோம். அதாவது கண்டிஷன்ஸ்குள்ள அனதர் கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணி நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லூப்பில் ஃபார் லூப் ஒயில் லூப் பார்த்தோம். ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு ரைட் பண்ணோம் அப்படின்னா அது நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம் சரிங்களா. ம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே. ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே. பிபிடி ஸ்வாகுதா. இன்னும் இல்லை. ஷோ அது. ஓகே. வாட் இஸ் ஏ ஃபங்க்ஷன்? ஏ ஃபங்க்ஷன் இஸ் ஏ பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோடை தான் என்ன சொல்லுவோம் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். வித் ஏ ஓகே. நேம் தட் கேன் பி ரீயூஸ்டு மெனி. அதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு நேம் ஒன்று இருக்கும். அதை ம். வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மெனி டைம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே. ஓகே. ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா. ஓகே. ம். ஓகே. ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னா பிளாக் ஆஃப் கோடு இருக்கும். அதுக்குன்னு ஒரு நேம் வந்து என்னன்னா மல்டிபிள் டைம்ஸ் என்ன ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றோம். ஓகே. இது ஸ்கிரீன் எடுத்துங்க. ஓகே, ஜஸ்ட் மொமெண்ட். எடுத்துச்சு. அப்போ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா கேன் பி கால்டு மெனி டைம்ஸ். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெனி டைம்ஸ் கால் பண்ணிக்கலாம். ஓகே. பேராமீட்டர்ஸ் கேன் டேக் இன்புட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா இன்புட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோமா. ம். அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேராமீட்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணா வேல்யூஸஸ் பாஸ் பண்ணிக்கலாம் ஆர்குமெண்ட்ஸா. ஜஸ்ட் அதை நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கும்போது தான் புரியும். இப்போதைக்கு புரியாது. ஓகே. அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேன் கிவ் பேக் அவுட்புட்ஸ். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேல்யூஸை ரிட்டர்ன் யூஸ் பண்ணி நமக்கு வேல்யூஸ் பேக்கப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ரிகர்சிவ் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப். அதாவது அதோட ஃபங்க்ஷனே என்ன பண்ணுன்னா அதுவே கால் பண்றதா என்னன்னா செல்ஃப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. ம். அதை வந்து ரிகர்சிவ்னு சொல்லுவோம். இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு சரிங்களா. ஓகே. ம். ஓகே. இது ஸ்கிரீன் ஷேர் எடுத்துங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா built-in function. The built-in function is a function is already provided by Python. So you don't need to write. அதாவது என்ன பண்ணா ஆல்ரெடி என்ன பண்ணா பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ப்ரொவைடடாக இருக்குது. அதை என்ன பண்ணால் நம்ம ரீட் பண்ண அதை ரைட் பண்ண தேவையில்லை. யூ கேன் டேரக்ட்லி யூஸ். அதை என்ன பண்ணால் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பில்டிங் ஃபங்க்ஷனாக ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களா கலெக்ஷன் ஆஃபர் இல்லை பாப் ஐட்டம்ஸு அப்பன்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணோமா. ஆமா. இந்த மெத்தட் எல்லாமே என்னன்னா பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் சரிங்களா. ஓகே. ஓகே. ஃபங்க்ஷன்ஸை வந்து மெத்தடுன்னு சொல்லலாம் இல்லை ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா. ம். ஓகே. நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே. ஓகே. வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் கீவேர்டு. அதாவது ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் ரிட்டன்ற கீவேர்டு இல்லாமல் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. ம். ஓகே. எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ஸ்கிரீன் ஷேர் எடுத்துங்க. ஒரே நிமிஷம். டன். ஓகே. ஓகே. பிபிடி ஸ்வாகதம். சரி வியூஸ் கூட ஸ்வாகதம். எஸ். ஓகே. 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 ஃபர்ஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் தான் சரிங்களா. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்ல நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் சரிங்களா. அதான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. ஓகே. அது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். எப்பவுமே ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அதாவது நான் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் இது லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள் சொல்கிறப்ப என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனோட கீவேர்ட் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா. சரி. ஓகே. என்ன பண்ணோம் அப்படின்னா டெஃப் இந்த ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன்ஸை கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இங்கே டெஃப்னு தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கிறோம். கிரிட் அப்படின்ற ஒரு நேம் வைக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வைக்கணும். இதை ஃபங்க்ஷன்ஸ் இன்சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட்டில் பிரிண்ட்டில் ஹலோ வேர்ல்டு
ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ கீழே கால் பண்ணுறோம் தான். இப்போ நான் ரன் பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷனை. இன்க்ரீடியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ரன் பண்ணுறேன். அவுட்புட் எதுவுமே வரல எனக்கு. ஆமா. ஏன் அவுட்புட் எதுவுமே வரல அப்படின்னா, நம்ம இன்னும் ஃபங்க்ஷன்ஸை ஓப்பன் பண்ண அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் தான் என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். சரிங்களா? ஓகே. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கால் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? இப்போ கால் பண்ணியாச்சு, ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். அவுட்புட் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுதா? ம். ஆ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷனுக்கு டெஃபரெண்டாக கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணால் கால் பண்ணால் மட்டும் தான் அது ரன் ஆகும். சரிங்களா? ஓகே. இது என்ன அப்படின்னா நோ ஆர்குமெண்ட். இதுக்கு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே கிடையாது. நோ ஆர்குமெண்ட், நோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். நோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா நோ ரிட்டர்ன், நோ ஆர்குமெண்ட், நோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ வித் ஆர்குமெண்ட்டு நோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற நோ ஆர்குமெண்ட் நோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ண போறோம்னா வித் ஆர்குமெண்ட்டு நோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். முதல்ல ஆர்குமெண்ட்னா என்னன்னு தெரியணும். சரிங்களா? ம். என்னன்னு சொல்கிறேன். வித் ஆர்குமெண்ட், ஆமாம், நோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். ஓகே, டெஃப் கிரேட் நேம். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் இருக்கும், ப்ராக்கெட்குள்ள கொடுக்குறோம் இல்லையா, ம். அதை வந்து பேராமீட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஆர்குமெண்ட் அதாவது வேல்யூஸ் கொடுக்குறத அதாவது வேரியபிள் மாதிரி டிக்ளேர் பண்ணுறத பேராமீட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ பிரிண்ட்டில் ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு கமா அந்த நேம் அப்படின்றத என்ன பண்ணா கொடுக்கும். சரிங்களா? ம். ஓகே, இப்போ கீழே கால் பண்ணுறோம் அந்த ஃபங்க்ஷனை. கிரீட். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறோம். நமக்கு எரர் வருது. ம். ஆமா. என்னன்னா டைப் எரர் மிஸ்ஸிங் ஒன் ரெக்யூர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்னு வருது. ம். ஏன்னா இங்கே ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். அந்த பேராமீட்டருக்கான வேல்யூஸ் வந்து எதுவுமே கொடுக்கல, வெறும் வேல்யூஸ், வெறும் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கான ஓகே. வேல்யூஸ் பாஸ் பண்ணவே இல்லை. அதனால எரர் வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா அதுக்கான ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோன்னா பேராமீட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு வேல்யூஸ் கொடுத்தோம்னா ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இல்லைனா எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? ம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா அலைஸ் அப்படின்ற ஒரு நேம் கொடுப்போம். சரிங்களா? ஓகே. ஒரு தடவை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம்னா ஹலோ அலைஸ்ன்னு வருதா? ம். ஆமா. ஏன்னா இந்த ஆர்குமெண்ட் போய் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அலைஸ்ன்றது நேம்ல போய் ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆயிட்டு ம்ஹ்ம். பிரிண்ட் பண்றப்போ ஹலோ நேம்ன்றது தான் அலைஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹலோ அலைஸ்ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா இந்த தான் ஆர்குமெண்ட்னு சொல்றோம். இதுதான் ஆர்குமெண்ட்னு சொல்றோம். புரியுதா? ஓகே. ம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நோ ஆர்குமெண்ட். இப்போ ஆர்குமெண்ட் இல்லாம வெறும் ரிட்டர்ன்ற ஒரு கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ம். நோ ஆர்குமெண்ட், ஆமா, வித் டு ஆர் ரிட்டர்ன் வித் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன், வித் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். டெஃப் வெல்கம், def welcome to your return, def welcome to python, welcome to python. இப்போ ரிட்டர்ன்ல வெல்கம் டு பைத்தான் கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். வெல்கம் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே. ஓகே, ரன் பண்ணுவோம். எனக்கு அவுட்புட் எதுவுமே வரல. ம். இங்கே இதே பாருங்க, இந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தப்போ உள்ளே பிரிண்ட் கொடுத்தோம், எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ம்.
பட் இங்கே என்னன்னா வெறும் ரிட்டர்ன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு வேறு என்ன பண்ண அப்படின்னா எந்த அவுட்புட்டுமே வரல. அப்போது இந்த ரிட்டனுக்கும் இந்த பிரிண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரே வேல்யூஸ் தான். பட் என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட்ன்றது வேல்யூஸை டெர்மினல் அவுட்புட்டில் ஷோ பண்ணும். அதே ரிட்டர்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்புட்டை அதோட பேரண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதோட பேரண்ட் என்னன்னா வெல்கம்ன்றது அதோட பேரண்ட், ஃபங்க்ஷன் தான் பேரண்ட். சரிங்களா? ஓகே. அதுக்கு என்ன பண்ணால் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணிடும். வெல்கம் டு பைத்தான்றதை ரிட்டர்ன் பண்ணும். அப்போது எங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுறோம்ல ம். அங்கே வந்து என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணணும். ஓகே. பிரிண்ட் பண்ண அங்கே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டு வெல்கம் டு பைத்தான் அப்படின்றது அவுட்புட் வரும். அவுட்புட் ஷோ ஆகுதா? ம். யா, விசிபிளா இருக்கு. Yes. விசிபிள். இப்போ இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்படி பிரிண்ட் பண்ணக்கூடாது, டேரெக்டாக ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னா ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா மெசேஜ் ஈக்குவல் டு இதில் வந்து என்னென்னா அந்த ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே. இப்போ பிரிண்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெசேஜ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் வெல்கம் டு பைத்தான் வருதா? ம். இப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. புரியுதா? புரியுது இந்த கான்செப்ட். ஓகே. நோ ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன்லாம் புரியுதா? புரியுது. ஓகே. ஆர்குமெண்ட்ஸ்னா ப்ராக்கெட்டில் கொடுக்குறது தான் பேராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ம். ஓகே. ரிட்டர்ன்றது அதோட பிரிண்ட்டுக்கு ரிட்டர்ன் என்ன இருக்குன்னா பிரிண்ட் பண்ணுற எல்லா ஒர்க்குமே ரிட்டர்ன் பண்ணும். பட் பிரிண்ட்னா அவுட்புட் ஷோ பண்ணும். ரிட்டர்ன் வந்து அதோட பேரண்ட்டுக்கு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ஓகே. ஓகே. இப்போ வித் ஆர்குமெண்ட்டு ஆமாம் வித் ரிட்டர்ன் கீவேர்டு வித் ரிட்டர்ன் கீ ஃபங்க்ஷன். ஓகே. வித் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். சரிங்களா? ம். ஓகே. இப்போ யூசர் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள். ஓகேவா? ஓகே. யூசர் நேம் ஈக்குவல் டு இன்புட்டில் நேம் ஆகணும். என்டர் யுவர் நேம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு இன்புட் என்டர் த பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. ஓகே. இந்த 2 வேல்யூஸும் என்ன பண்ணோம்னா இன்புட் கொடுத்தனா அது யூசர் நேமில் ஸ்டோர் ஆகும், பாஸ்வேர்ட் கொடுத்தா அந்த பாஸ்வேர்டில் ஸ்டோர் ஆகும். ஓகே. யூசர் கொடுத்தா இப்போ ஃபங்க்ஷன் டைப் பண்ணுவோம். டெஃப் லாகின் தான் ஃபங்க்ஷனு. சரிங்களா? ஓகே. ஓகே. இப்போ 2 பேராமீட்டர் கொடுப்போம். எஸ் யூசர் நம்மளா ஒரு கொடுக்குறோம் 2 பேராமீட்டர். எஸ் யூசர் கமா எஸ் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? ம். எஸ் பாஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுறோம். இப்போ என்ன கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா எஸ் யூசர் ஈக்குவல் டு இதுவும் யூசர் நேம் கொடுக்குற அந்த நேமும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அண்ட் ஆப்ரேட்டர் அந்த கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? ஓகே. அப்படின்ட்டு அது ட்ரூ. அதே மாதிரி எஸ் பாஸ் ஈக்குவல் டு யூசர் நேம் கொடுக்குற பாஸ்வேர்ட் இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? ஓகே. இது இருக்கும். அப்போ இது அண்ட் ஆப்ரேட்டர்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் என்ன வரணும் அப்படின்னா ரிட்டர்னில் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரணும். சரிங்களா? ஓகே. இதே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல ரிட்டர்னில் ராங் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணாதானே ரன் ஆகும். ஆமா. ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுறோம்னா ஏ ஈக்குவல் டு லாகின் சொல்லிட்டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரன் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ரன் பண்ணுவோம். என்டர் யுவர் நேம் கேட்குது, மாறின்னு கொடுக்குறேன். இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது 1 2
3 4 5 6ன்னு கொடுக்குறேன். எனக்கு எரர் வருது. எரர் ஷோ ஆகுதா? ஆமா. ஏன் ஷோ ஆகுது? என்ன எரர் வருது? ஆர்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங்னு காட்டுது. ஏன் ஆர்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங்? இப்போ எங்கே கொடுக்கணும் வேல்யூஸ்? நம்ம லாகின்ல கொடுக்கணும். இங்கே என்ன பண்ணா லாகின்ல 2 ஆர்குமெண்ட் இது பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கான ம்ஹ்ம். ஆர்குமெண்ட் வேல்யூஸ் கொடுக்கணுமா கால் ஆமா. பண்ணுறப்போ? அப்போ நான் ம்ஹ்ம். கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் பண்ணுறப்போ MARI மாரின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டில் 1 2 3 4ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஓகே, ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணா என்டர் யுவர் நேம் கேட்குதா? ம்ஹ்ம். மாரின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் 1 2 3 4 5ன்னு கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் எதுவுமே ஷோ ஆகலை. ஏன் அவுட்புட் எதுவுமே ஷோ ஆகலை? பாஸ்வேர்ட் வந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம். 4 தானே? இல்லை, 5 வரைக்கும் கொடுத்தாலும் எனக்கு எல்ஸில் ராங்குன்னு வரணுமே. ஏன்னா இன்னும் நம்ம பிரிண்டே கொடுக்கல. ஓகேவா? ஓகே. பிரிண்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏன்றதை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணிட்டு நேம் மாரின்னு கொடுக்குறோம். பாஸ்வேர்டு 1 2 3 4 5ன்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ எனக்கு பாஸ்வேர்டு வந்து எரர்னு வருது அவுட்புட்டு. ம்ஹ்ம். ஏன்னா மாறின்றது இந்த எஸ் யூசர் ஸ்டோர் ஆயிரும், 1 2 3 4 இந்த எஸ் பாஸ்வேர்டு ஸ்டோர் ஆயிரும். அப்போ யூசர் கொடுக்குற மாதிரியும் இந்த நேம் செக் பண்ணா ட்ரூ. அப்போ அடுத்த கண்டிஷன் செக் பண்ணுது பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு சேமான்னு செக் பண்ணா ஃபால்ஸ். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸ் பிளாக் போகுமா? ஆமா, ராங் ஆயிடும். ராங்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அதோட பேரண்ட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ பேரண்டோட வேல்யூஸ் அவுட்புட் வந்து ஏன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். அதை பிரிண்ட் பண்றப்போ அதோட அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். புரியுதா? ஓகே. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் ரன் பண்ணுவோம். ரன் பண்ண அப்படின்னா என்டர் நேம் மாறி பாஸ்வேர்ட் 1 2 3 4 இப்போ கரெக்டாக கொடுக்குறேன். இப்போ கண்டிஷன் ட்ரூ, லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வருதா? ம்ஹ்ம். ஆமா, புரியுதா? புரியுது. எஸ். ஓகே ஓகே. ஸோ ஓகே, இது என்னன்னா வித் ரிட்டர்ன் வித் ஆர்குமெண்ட். ஓகேவா? ம்ஹ்ம். ஓகே, டவுட் இருக்கா இப்போ இது இடத்துல வரைக்கும்? இது வரைக்கும் கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். keyword keyword arguments. இப்போ என்ன பண்ணணும்னா டெஃப் இன்ட்ரோடைஸ் அப்படின்னு வைக்கிறோம். இன்ட்ரோடைஸ் வச்சுட்டு நேம் கமா ஏஜ்னு வைக்கிறோம். சரிங்களா? ம்ஹ்ம். ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் அதாவது கீயாக செட் பண்ணிட்டோம். இப்போ பிரிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட்னா என்ன பண்ணுவோம்? மை நேம். ஃபைல் ஃபார்மேட்னா இந்த பிரேஸ் ஓபன் பண்ணுவோம். கேர்லி பிராக்கெட்ல உள்ளது கால் மட்டும் தான் என்ன பிராக்கெட். பண்ணுவோம்? கேர்லி பிராக்கெட்ல உள்ள மட்டும் என்ன வேரியபிளா எடுத்துக்கோம். சரிங்களா? ஓகே. ஓகே, அன்டைம் ஏஜ். ஓகே, இப்படி இருக்கும். ஓகே, கால் பண்ணியாச்சு. ஓகேவா? ம்ஹ்ம். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி கீழே கால் பண்ணணுமா? ஆமா. எஸ். இன்ட்ரோடைஸ். இன்ட்ரோடக்ஷன் கால் பண்ணிட்டு இப்போ நேமுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேலெக்ஸ் கொடுக்குறேன். மாறின்னு கொடுத்துட்டு கமா ஏஜ் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 22ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ம்ஹ்ம். ஓகே, ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அவுட்புட் பண்ணுறேன். மை நேம் இஸ் மாறி, ஐ எம் ஏஜ் 20ன்னு வருதா? 22ன்னு வருதா? ஆமா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேம் வந்து இப்போ வந்து நேம் சேஞ்ச் பண்ணிடுறோம். 44 இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூகன் அப்படின்ட்டு ஒன்று. ஓகேவா? ம்ஹ்ம். ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணுறப்போ மை நேம் இஸ் 44, மை ஏஜ் ஐ எம் ஏஜ் கூகன் வருது. அப்போ இந்த இது கரெக்டா? யாருக்கும் நேம் வந்து 44 இருக்குமா? இருக்காது. இருக்காது. ஏஜும் கூகன்ற நேம்ல இருக்காது. கூப்பன் மிஸ் ஆகுது. ம்ஹ்ம். அப்போ என்னன்னா இங்கே என்ன ஆர்டரில் பாராமீட்டர் இருக்கோ அந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணணும் ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. புரியுதா? புரியுது. எஸ். இங்கே என்ன ஆர்டரில் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கோ அந்த ஆர்குமெண்ட் அந்த மாதிரி என்ன வேல்யூஸும் பாஸ் பண்ணணும். ஓகேவா?
ஓகே. இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஜ் ஏஜ்ன்ற அந்த கீவேர்டை செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏஜ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு செட் பண்ணிட்டு இப்போ அடுத்த ஆர்குமெண்ட்ஸ் இப்போ நான் ரிவர்ஸில் கொடுக்குறேன். நேம் ஈக்குவல் டு நேமுக்கு வந்து என்ன வேல்யூஸ் கொடுக்குறேன்? மாறின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஓகே. மாற்றி தான் ஆர்டர் கொடுக்குறேன். ஓகே, ஆர்டர் ரிவர்ஸில் தான் ஆர்டர் தான் கொடுக்குறேன். பட் கீஸை நான் என்ன பண்ணேன்னா செலக்ட் பண்ணனால இப்போ கரெக்டாக எனக்கு ஷோ ஆகுதா? எஸ். இது மாதிரி என்ன பண்ணோம், கீஸை செலக்ட் பண்ணி என்னன்னா வேல்யூஸ் பாஸ் பண்ணும். சரிங்களா? ஓகே. இதுதான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்றேன். காட் இட். ஓகே, இது புரியுதா? புரியுது. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிபிடி ஷோ ஆகுதா? ஒரே நிமிஷம். எஸ், இப்போ விசிபிளா இருக்கு. ஓகே, இந்த பிபிடியில் நான் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டோம். வித் ஆர்குமெண்ட்டு, வித்தவுட் ஆர்குமெண்ட், வித்தவுட் ரிட்டன், அப்புறம் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டன் பார்த்தோம். அப்புறம் வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டன் பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஓகே. இப்போ என்ன பண்ணோம், லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று. ஓகேவா? லாம்டா ரிகர்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? அதை இது எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். பில்டின் ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். எஸ், எடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா ஓகே, விஎஸ் கோட் ஆகுதா? இன்னும் இல்லை. விசிபிளா இருக்கு. ஓகே, இப்போ இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் சொன்னோமா, அதை வந்து என்னன்னா சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். ஓகே. லாம்டா இதை வந்து அனானிமஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? அனானிமஸ் MOUS அனானிமஸ்ன்னு சொல்லலாம். அனானிமஸ் ஒன்லைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஓகே, இது லாம்டான்னு சொன்னா ஒன்லைன் ஃபங்க்ஷன். அப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா சிங்கிள் லைன்லேயே நான் ஃபங்க்ஷன்ஸை ரைட் பண்ணி முடிக்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஆட் ஈக்குவல்னு வேரியபிள், இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாம்டா அப்படின்ற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணா ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன். x,x+10 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ பிரிண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேரியபிள் கால் பண்ணி ஆடுக்கான அங்கே எக்ஸ்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல, இங்கே எக்ஸ்னு கொடுத்துருக்கோம்ல, ஆமா. அப்போ அதுக்கான வேல்யூஸ் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா 4ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஓகே, ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி அவுட் பண்ணால் என்ன வருது? 14 வருதா? ஆமா. ஸோ x + 10 ஆட் ஆயிடுது. x+10 அதே நான் x, yன்னு கொடுக்குறேன். சரிங்களா? x, y கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்னன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட் மிஸ்ஸிங்னு வருதா? ஆமா. ஏன்னா x, y கொடுத்துருக்கோம். பட் நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் 1 தான் கொடுத்துருக்கோம். எக்ஸுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஒய்க்கும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அப்போ 8ன்னு கொடுக்குறேன். 8 கொடுத்துட்டு என்னன்னா ரன் பண்றேன். பட் எனக்கு என்ன 14 தான் வந்திருக்கு. ஏன்னா ஒய் இன்னும் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. அப்போ பிளஸ் ஒய்ன்னு கொடுக்குறோம். அப்போ பிளஸ் ஒய் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணீங்கன்னா வேல்யூஸ் ஆட் ஆகி 22ன்னு வரும். ஓகே. இது மாதிரி சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது எல்லாமே என்னன்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, இது சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அனானிமஸ் லாம்டான்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ரிகர்ஷன். ஓகே, ரிகர்ஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா? ஐடியா இல்ல. ஓகே, ரிகர்ஷன் சொல்லுவோம். இதை வந்து செல்ஃப் கால் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஃபேக்டோரியல் தெரியுமா? புரியல, என்ன சொன்னீங்க? ஃபேக்டோரியலா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, பட் ஷூரா தெரியல. இப்போ 5ஓட ஃபேக்டோரியல்னா நம்ம ஒரு வேல்யூஸ் கொடுக்குறோம். ஒரு 500 நம்பர் கொடுத்தா ஒரு ஃபேக்டோரியல் கேட்குறேன். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா 5லேருந்து 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணும். ஓகே. 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 எஸ். அதுதான் என்ன ஃபேக்டர் 5 × 4 × 3 × 2 × 1 அந்த மாதிரி அது மாதிரி மல்டிப்ளை பண்றது தான் என்ன ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணோம், அந்த ஃபேக்டோரியல் தான் என்ன பண்ண போறோம்னா ரிகர்ஷன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணோம்னா டெஃப் ஃபேக்டோரியல் நம்மளா வைக்கிற நேம் தான் ஃபங்க்ஷன் நேம், என்னன்னாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபேக்டோரியல் n if
n equal to 1 ரிட்டர்ன் 1 அப்படின்ற ஒரு கண்டிஷன் சரிங்களா. ஓகே. இப்போ எல்ஸ் பிளாக்ல என்ன பண்றோம் அப்படின்னா ரிட்டர்ன் n மல்டிப்ளிகேஷன்ஸ் ஃபேக்டோரியல். இப்போ இதுதான் ரிகர்சன். இந்த ஃபேக்டோரியல்ன்ற ஃபங்க்ஷனை மறுபடியும் இதிலே கால் பண்றோமா, ம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கால் பண்றோமா, ஆமா. அதுதான் என்ன செல்ஃப் கால் ஃபங்க்ஷன். அதோட ஃபங்க்ஷனை அதுவே கால் பண்ணது இல்ல, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல்ஃப் கால் ஃபங்க்ஷன் சொல்றோம் சரிங்களா. ஓகே. இதுதான் ரிகர்சன் சொல்றோம். ஓகே, இப்போ இதை கால் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரன் ஆகுனா என்ன பண்ணணும், பிரிண்ட். இல்ல அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம வெளியில கால் பண்ணணும் சரிங்களா. ஆமா, ரீகால் கால் பண்ணணும். இப்போ பிரிண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ரன் பண்றேன். ரன் பண்ணா அப்படின்னா எரர் வருது. ஏன் எரர் வருது அப்படின்னா இங்க ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கோம், பட் நான் இங்க என்ன ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல சரிங்களா. ஓகே. நான் அப்ப என்ன பண்ணா 5ன்னு கொடுக்குறேன். ம்ஹும். ஓகேவா, 5ன்னு கொடுத்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்போ பார்க்குறேன், எனக்கு ஆன்சர் 120ன்னு வருது. ஓகே. ஓகே, 5ஓட ஃபேக்டோரியல் நம்பர் வந்து 120ன்னு வருது. இப்போ நம்ம 120. கரெக்ட். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 5ன்ற ஆர்குமெண்ட்ஸ் இங்க வருது. ஓகே. அதுக்கு வர்றப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணுது. 5 ஈக்குவல் ஈக்குவல் 1 ட்ரூவா ஃபால்ஸா. 2 தான். 5 ஈக்குவல் 5 ஈக்குவல் equal 1 to 1. ம்ஹும். ட்ரூவா ஃபால்ஸா. 5 equal to 1 false. ஈக்குவல் ஈக்குவல்ன்றது ஒன்றுன்றது ஃபால்ஸ் சரிங்களா. அப்போ ரெண்டும் சேம் கிடையாது. அப்போ எல்ஸ் பிளாக்ல வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த என்னன்றதான் 5 ஆச்சு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணா 5 மைனஸ் 1 இங்க வந்து என்ன பண்ணா இந்த 5ன்றதோட என்ன பண்ணோம்னா ஃபேக்டோரியல் n தான் -1 ஆச்சே, என்னோட வேல்யூஸ் என்ன 5 தானே. ம்ஹும். அப்போ 5 மைனஸ் 1 4. அப்போ 4ஓட என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 5 மல்டிப்ளை பண்ணும். 5 to 5 into 4 எவ்வளோ 5 4 20. 20. அப்போ 20ன்ற வேல்யூஸ் என்ன பண்ணா இந்த எண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் இதுலயே காலா இருக்கனால என்ன பண்ணா 4ன்ற ஆர்குமெண்ட் மறுபடியும் இங்க வரும், இந்த ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வரும் சரிங்களா. ஓகே. ஓகே, 4 வரப்போ மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணணும், ட்ரூவா ஃபால்ஸா. 4 equal to 1 ன்னு வந்துருமா? இல்ல 4 ஈக்குவல் டு 1ன்றது ட்ரூவா ஃபால்ஸா. 4 equal to 1 false. ஈக்குவல் கிடையாது, ஈக்குவல் ஈக்குவல் டபுள் ஈக்குவல் இருக்கு. அந்த ஓகே. ஈக்குவல்னா வேல்யூஸ் அசைன் பண்றது, டபுள் ஈக்குவல்னா வேல்யூஸ் செக் பண்றது. 1 4 சேமான்னு சொல்லி செக் பண்ணுது. ட்ரூவா ஃபால்ஸா. false. அப்போ என்ன பண்ணோம்னா எல்ஸ் பிளாக் வந்துடும். எல்ஸ் பிளாக்ல ஓகே. வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி 20 இருக்கு. இப்போ 4 மைனஸ் 1 3. அப்போ 3 3 இன்ட்டு சார் 20 எவ்வளோ 3 into 3 இன்ட்டு 20 120. 3 இன்ட்டு 20. 3 multiplication 20 தானே? ஆமா ஆமா 60. 60. அப்போ 60ன்றது என்னென்ன இருக்கும். இப்போ ஓகே. 3ன்றது என்னன்னா ஆர்குமெண்ட்ஸா வரும். ஆர்குமெண்ட்ஸா வரப்போ 3 திருப்பியும் 2 ஈக்குவல் equal to 1 ன்னு வரும். திருப்பியும் false ஆகும். திருப்பியும் elseல வரும். அப்போ அது 2ல மறுபடியும் போகும். அது ம்ஹும். ஆமா, அப்போ மறுபடியும் என்ன ஆகும்னா 2ஓட லாஸ்ட் 2 வந்துடும். 2 மல்டிப்ளை பண்றப்ப என்ன வரும் 1 வந்துரும். 120 வந்துடும். ம்ஹும். கரெக்ட். 120 அதோட வரப்போ ஸ்டாப் ஆயிடும். சோ அது வந்து பிரிண்ட்ல வந்துரும். இப்போ 2 மைனஸ் 1 வந்து என்னன்னா 1. அப்போ 1 ஆர்குமெண்ட் வரப்போ இந்த n ஈக்குவல் வந்து கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். அப்போ ரிட்டர்ன் என்ன பண்ணா 1 ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே. ம்ஹும். புரியுதா. இதுதான் என்ன ம்ஹும். சொன்னா ரிகர்சன் ஃபங்க்ஷன். அதோட செல்ஃப் கால் ஃபங்க்ஷன் அதுவே கால் பண்றதா செல்ஃப் கால் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகே. அது ஃபேக்டோரியல் மெத்தட்ல கொடுத்துரும் நமக்கு அவுட்புட். ஆமா, அது ஃபேக்டோரியல்ல கொடுக்கும். ஓகே. ம்ஹும். புரியுதா. புரியுது. இப்ப ஓகே. நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேக்டோரியல் 4ன்னு கொடுத்தோம்னா அது வந்து 24ல வந்து முடியும். அப்படிதானே? ஆமா ஆமா. ஓகே. ஓகே. காட் இட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே பிபிடி ஆகுதா. எஸ். விசிபிளா இருக்கு. இதுல ஆர்க்ஸ் அலோஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அக்செப்ட் எனி நம்பர் ஆஃப் பொசிஷன் ஆர்குமெண்ட். இந்த ஆர்க்ஸ்ன்ற ஒரு கீவேர்ட் இருக்கு சரிங்களா. ஓகே. ஆர்க்ஸ்ன்ற கீவேர்ட் கிடையாது, அதில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அது என்ன ம்ஹும். பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பாஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா. ம்ஹும். ஓகேவா, அதுதான் என்ன பண்ணோம் அந்த ஆர்க்ஸ்ன்ற நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கேவ் ஆர்க்ஸ்னு ஒன்று இருக்கு சரிங்களா. ஓகே. கேவ் அது ஆர்க்ஸ்னா எனக்கு வெறும் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது. கேவ் ஆர்க்ஸ்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் மல்டிபிள் டைம் என்ன பண்ணலாம் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே. ஓகே, இது என்ன பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே. ஒன்ஸ் அகைன். டன். எடுத்தாச்சா. ம். ஓகே. args def
டோட்டல் சம் ஆர்க்ஸ் ஆர்க்ஸ்ன்னு கொடுத்துட்டு ரிட்டர்னில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டன் எஸ்யூஎம் சம்னா என்ன பண்ணும் டோட்டலா இது பண்ணி ஆ கொடுக்கணும். ஆமாம் ஆட் பண்ணும் ஓகேவா சம் ஆர்க்ஸ் ஆக்ஸ்ன்றது இது வைக்கிற நம்ம நேம் தான் இந்த ஆக்ஸ்ன்னு ஓகே இருக்கு இல்லையா இது நம்ம வைக்கிற ஆக்ஸ் ஒன்றுன்னு கூட நான் வச்சுக்கிறேன் ஓகேவா ஆக்ஸ் ஓகே ஒன்றுன்னு வச்சிருக்கேன் ஓகேவா அது நம்ம வைக்கிற நேம் தான் இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குல்ல அது மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் கீவேர்ட் ஓகேவா ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ண கீழே கால் பண்ணணுமா ஆமா. ஓகே பிரிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் டோட்டல் அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம் நான் என்ன பண்ணுறேன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஓகே 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ம்ஹ்ம். அப்போது இது என்ன பண்ணோம் 6 வரைக்கும்னா சம் பண்ணும் ஓகே ரன் பண்ணுவோம் எனக்கு 21 வருது அவுட்புட்டு ம்ஹ்ம். ஷோ இந்த எஸ். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னா என்ன பண்ண அப்படின்னா மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணுறது அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஓகேவா ஓகே இதுதான் என்னன்னா ஆர்க்ஸ்ன்னு சொல்கிறோம் ஓகே புரியுதா புரியுது. எஸ். ஆ ஓகே இப்போ இதே கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் கேவாக்ஸ் அப்படின்னா மல்டிபிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறது அதுக்கு டபுள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் கேவாக்ஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா ஓகே ஓகே டெஃப் யூசர் டீட்டெயில்ஸ் யூசர் டீட்டெயில்ஸ் இப்போ டபுள் மல்டிப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதுவும் என்ன ஆகிடும் அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம வைக்கிற நேம் தான் சரிங்களா ம்ஹ்ம். இப்போ கேவாக்ஸ் ஒன்றுன்னு வச்சுருக்கோம் சரிங்களா வச்சுட்டு ம்ஹ்ம். ஃபாரில் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக என்ன பண்ணோம்னா அதாவது டிக்ஷனரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் ஒவ்வொன்றும் ஐட்டம் தானே சொல்லுவோம் ஆமா. ஆ கீ கமா இது வந்து வேரியபிள் நேம் நம்ம வைக்கிறது தான் ஓகேவா வேல்யூ இன் இங்கே வச்சிருக்கல ஆர்குமெண்ட்ஸ் நேம் கேவாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோமா ம்ஹ்ம். அந்த நேமை கால் பண்ணிக்கிறோம் கேவாக்ஸ் ஒன்று டாட் ஒவ்வொரு வேல்யூஸ் என்ன சொல்லுவோம் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோமா ஆமா. இங்கே என்னன்னா ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஓகே இதுதான் என்ன பண்ணோம் நம்ம எவ்வளோ வேல்யூஸ் கீபேர் வேல்யூஸாக கொடுத்தாலும் ஒவ்வொரு ஐட்டமாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் சரிங்களா ஓகே அது பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா கீயை வந்து இந்த கீன்ற வேரியபிளையும் வேல்யூஸ் இந்த வேல்யூன்ற வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணும் சரிங்களா ஓகே ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் ஃபார்மெட்னா என்ன பண்ணும் கேர்லி பிராக்கெட்ல இருந்தால் டுவெல் மட்டும் வேல்யூஸ் பாக்கெட். இப்போ கீ கொடுத்துருக்கோம் இதில் கீ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கேர்லி ப்ராக்கெட்டில் வேல்யூன்றதை அதை பிரிண்ட் பண்ணுறோம் சரிங்களா ஓகே ஓகே இதெல்லாம் கொடுத்தாச்சு இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூஸ் பாஸ் பண்ணணுமா ஆமா. இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணி யூசர் டீட்டெயில்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நேம் ஈக்குவல் டு அலைஸ் அப்படின்ற ஒரு நேம் ஓகேவா ஓகே இப்போ இது ஒரு கீப்பர் வேல்யூஸ் இது ஒரு ஐட்டம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி ஏஜ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு ஒரு நேம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிட்டி ஈக்குவல் டு சென்னைன்னு கொடுத்துருக்கோம் ஓகே கொடுத்துட்டு ஓகே இப்போ இது மாதிரி என்னன்னா இன்னும் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டே போகலாம் சரிங்களா ஓகே ஓகே இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் பாருங்க ம்ஹ்ம். இது நேம் என்ன பண்ணும் அலைன்ஸ் அப்படியே இது ரன் என்ன ஆயிடுச்சு. இந்த வேல்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸாக வரும் ஆர்குமெண்ட்ஸ் ஐட்டம்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா கீ தனியாக வேல்யூ தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இதில் ஸ்டோர் ஆயிரும் ஓகே ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணால் பிரிண்ட் பண்ணும் நெக்ஸ்ட் எந்த வேல்யூஸ் இருக்குன்னா ஏஜ் எடுத்துகிட்டு வரும் ஏஜ் வரப்போ ஏஜ் வந்து கீழே ஸ்டோர் ஆயிரும் 22 வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகிட்டு அதை பிரிண்ட் பண்ணும் நெக்ஸ்ட் சிட்டின்ற இடத்துல வந்து சிட்டி வந்து கீழே ஸ்டோர் ஆகும் சென்னைன்றது வேல்யூ ஸ்டோர் ஆகி அதை பிரிண்ட் பண்ணும் ஓகே புரியுதா இதை தான் கேவாக்ஸ் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஓகே புரியுதா எஸ். ஓகே இதில் டவுட் இருக்கா இதுல டவுட் இல்ல. ஓகே
ஓகே. லோகேஷ் கேக்குதா? லோகேஷ் கேக்குதா? visible. Yeah. Yes, ஓகே sorry. ஓகே ஓகே. Mhm. ஓகே கேக்குதா? Yes. ஓகே ஓகே. பிபிடி ஆகுதா? Yes, ஓகே. visible. இதில் ஃபஸ்ட்டு டெக்கரடார் இனியா பைத்தான் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் சரிங்களா? Mm-hmm. மாடிஃபை ஆட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ். என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நம்ம என்ன எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் இன்னொரு ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா? Okay. அதுதான் மை டெக்கரடான்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே இதெல்லாம் தேவையில்லை. ஓகே இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜெனரேட்டார் ஓகே. என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜெனரேட்டர் JENERATOR ஜெனரேட்டர். ஓகே ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். ஓகே ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதில் என்ன பண்ணோம் ஈல்டுன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா? Okay. இன்ஸ்டேட் ஆஃப் ரிட்டன். எதுக்கு பதிலானா ரிட்டனுக்கு பதிலாக நம்ம ரிட்டன் யூஸ் பண்ணுன்றல, Mm-hmm. அதுக்கு பதிலாக என்னன்னா இந்த ஈல்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூஸ் 1/1. அதாவது என்ன பண்ணுவோம்னா இந்த ஈல்டு என்ன பண்ணுவோம்னா 1/1 லூப் எப்படி 1/1 நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணுது, ஆமா. அதே மாதிரி இந்த ஈல்டுன்றது அடுத்தடுத்த வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணும் சரிங்களா? Okay. சரி ஓகே. அது எக்ஸாம்பிள்ஸாக பார்ப்போம். இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. It's done. எடுத்தாச்சா? Mm-hmm. ஓகே. ஓகே பிபிடி இது விஎஸ் கோட்ஸ் ஆகுதா? இன்னும் இல்லை. Yeah, visible. ஓகே இப்போ என்ன ஃபஸ்ட்டு ஜெனரேட்டர் பார்த்துருவோம். ஜெனரேட்டர் ஓகே. ஃபஸ்ட்டு என்னன்னா டெஃப் ஹாய்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுட்டு, நம்மளா வைக்கிற ஃபங்க்ஷன் நேம் தான் வச்சுட்டு Okay. ஹாய். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய் ஈல்டு பச்சை ஹாய் அப்படின்னு வச்சுருக்கோம். ஈல்ட் வணக்கம் அப்படின்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஒய்ஐ ஈல்டுன்னு வச்சுருக்கோம் சரிங்களா? Mm-hmm. வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாய்னு வச்சுருக்கோம். ஓகேவா? Okay. ஓகே. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இதே நான் ரிட்டன் தான் கொடுத்துலாமே, ரிட்டன் கொடுக்கலாம். பட் ரிட்டன் பாருங்களேன், ரிட்டன் கொடுத்துட்டேன். ரிட்டனில் ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு கீழே ரிட்டன் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. Mm-hmm. அது என்ன பண்ணாதுன்னா அடுத்த வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணாது. தெரியுதா? புரியுது. எஸ், ஒரு வாட்டி தான் என்னன்னா எடுத்துப்போம். என்னன்னா ஈல்டுன்னா அடுத்தடுத்த வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணும். பட் ரிட்டன்றது என்னன்னா அடுத்தடுத்த வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணாது. ஓகே. புரியுதா? Mm-hmm. அதுக்கு தான் நம்மனா ஈல்டு யூஸ் பண்ணுறோம். இதுதான் என்னன்னா ஜெனரேட்டர்னு சொல்கிறோம் சரிங்களா? ஓகே. ஓகே. இதில் என்னன்னா வேல்யூஸை பிரிண்ட் பண்ணோம்னா ஃபார்மார் லூப் யூஸ் பண்ணி எம்எஸ்ஜி இன் ஹாய்ன்ற ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் சரிங்களா? கால் Okay. பண்ணிட்டு பிரிண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுதா? Mm-hmm.
ஏன்னா ஈல்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா அடுத்தடுத்த லைன் என்ன பண்ணா ஜெனரேட் பண்ணும். பட் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் வந்து ஜெனரேட் பண்ணாது. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் இது ஜெனரேட். ஃபங்க்ஷன் மட்டும் ஃபார் வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும்ல? ஆமா ஆமா, ஃபார் வச்சு தான் பண்ண முடியும். ஓகே. லூப் வச்சு தான் என்னன்னா நம்ம அடுத்தது வலிச்சு எடுக்க முடியும். ஓகே. புரியுதா? புரியுது. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெக்கரேட்டர். டெக்கரேட்டர் டெஃப் மை டெக்கரேட்டர் நம்மளா ஒரு வைக்கிற நேம் தான். சரிங்களா? ஓகே. மை டெக்கரேட்டர் அப்படின்னு வச்சுட்டு இதில் ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். சரிங்களா? எஃப்யூ நம்ம வைக்கிற ஆர்குமெண்ட் தான். இப்போ டெஃப் இதில் என்ன பண்ணுறோம்னா ரேப்பர் அப்படின்னு ஒன்று வச்சிரும். ஓகே. ரேப்பர் பிரிண்டில் பிஃபோர் ஃபங்க்ஷன் கால். பிஃபோர் ஃபங்க்ஷன் கால். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணால் எஃப்யூன் ஃபன்னுன்ற அந்த ஆர்குமெண்ட்டை அங்கே கால் பண்ணுறோம். கால் பண்ணதுக்கப்புறம் பிரிண்டில் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால். ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால்ன்றது பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் ரிட்டர்னில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஏன்னா ஃபங்க்ஷன் ஓப்பனாக அதோட பேரண்ட்டுக்கு தெரியணும்ல. ம். அப்போ என்னன்னா ரிட்டர்ன் பண்ணாதான் அதோட பேரண்ட்டுக்கு அந்த வேல்யூஸே போகும். அப்போது ரிட்டர்ன் ரேப்பர்னு கொடுத்துறோம். ஓகே. ஓகே, இது வரைக்கும் ஓகே. இப்போ தான் மை டெக்கரேட்டர்னு ஒன்று பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ம். இந்த ஃபங்க்ஷனோட நேமை நம்ம கால் பண்ணுறோம். இங்கே கால் பண்ணுறோம், மை டெக்கரேட்டர்னு கால் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. இது என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு கீழே டெஃப் கிரிட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம், நம்மளா வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஓகே. இதில் பிரிண்ட்டில் ஹலோ ஹலோன்னு கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகே, ஹலோன்னு கொடுப்போம். இப்போ என்ன அப்படின்னா இது என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணவே இல்லை. ம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பட் கால் பண்ணவே இல்லை இன்னும். ஆமா. அது என்ன பண்ணியிருக்கோம்னா டெக்கரேட்டராக இங்கே அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். டெக்கரேட்டர்னு சொல்லுவோம். இந்த அட்டு சிம்பிள் தான் டெக்கரேட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேலே கால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ம். அப்போ இதோ தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் இந்த எஃப்யூன் பேராமீட்டர் இருக்குல்ல, ஆமா. அப்போ இந்த ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக எடுத்துருப்போம். இதோட அவுட்புட் என்ன ஹலோவா? ஹலோ. ம். அப்போ ஹலோன்றது என்னன்னா எஃப்யூனுக்கு ஆர்குமெண்ட்டாக எடுத்துருப்போம். எடுத்துட்டு போயிட்டு அடுத்த ஃபங்க்ஷன் ரைட் பண்ணும். ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஃபங்க்ஷன் கால் இருக்கா, ஆமா. அதை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எஃப்யூ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்ன ஹலோவா? ஹலோ. ஹலோ ம். பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ஆஃப்டர் ஃபங்க்ஷன் காலை பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஓகே, ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஃபங்க்ஷன் கால், அதுக்கப்புறம் ஹலோ, அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் கால்னு வருதா? ஃபங்க்ஷன் கால். ஆ, ஆமா. என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மை டெக்கரேட்டர் பொறுத்த வரைக்கும் டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது. ஓகே. எனக்கு ம். இந்த ஃபங்க்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸ் வேணாம், ஜஸ்ட் கால் பண்ணாலே எனக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஓகே. புரியுதா? ம். இங்கே எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணல, பட் ஜஸ்ட் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ண அதே அவுட்புட் வருதா? ஆமா. இதுதான் என்னன்னா டெக்கரேட்டர். டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகே. புரியுதா? புரியுது. இட்ஸ் ஆ டெக்கரேட்டர் அது. ஆ, DECORETOR. ஆமா ஆமா, டெக்கரேட்டர். ஓகே ஃபைன். ம். ஓகேவா? ஓகே. ஓகே, ஆர்ஏ ஆர் டெக்கரேட்டர், ஆர்ஏ ம். டிஓஆர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர்ஏ. ஓகே. ஓகே, புரியுதா? புரியுது. எஸ். ஓகே, இவ்வளோதான் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ம். ஓகே.
இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஒன் செகண்ட். எடுத்தாச்சா? எஸ். ஓகே ஓகே, இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஒரு நிமிஷம், லாம்டா எடுத்தாச்சுல? ஒரு நிமிஷம். லாம்டா வந்து அந்த பிரிண்ட் ஒர்க் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ ரிகர்சன்ஸ் இதுலேருந்து எடுத்துங்க. எடுத்தாச்சா? டன். ஓகே, நெக்ஸ்ட் இது எடுத்துங்க. டன். ஓகே லோகேஷ், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, ஓகே. ஃபங்க்ஷன்ஸ்லாம் thank ஒர்க் you. பண்ணி ஓகே ஒர்க் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே.